ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கிறது வந்து சேட்டோட பேட்டர்னும் இருக்கும், நம்ம எழுதி போடுற பேட்டர்னும் வந்துடும். ஓகேங்களா? இன்றைக்கி 27/5/2025 கேரளா லாட்ரி. இது கெஸ்ஸிங். ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறோம்னா, நேற்று நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் நேற்று நான் வந்து எக்ஸாக்டாக உங்கள்கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விஷயத்த சொன்னேன் நான். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொன்னேன். ஸோ இதை பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு 048 அதுக்கு மேலே நேற்று போச்ச லாஸ்ட்டு ரிசல்ட்டு. நேற்று லாஸ்ட்டு 0956. ஓகேங்களா? இதில் அன்சோல்டு வர ஒன்று ஆச்சு. அன்சோல்டு ஆனது நான் ரிசல்ட்டாக வந்து 62 கொடுத்தேன். அது 62 வந்து அன்சோல்டு ஆனது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக நேற்று கொடுத்தேன். நான் இது இமேஜ் வந்து பெருசாக குவாலிட்டி எழுதும்போது சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒரே ஒரு நேர்கோடு எத்தனாவது 2023 சேட்டில் ஒரே நேர்கோட்டில் 2 இடத்துல வந்து ரிசல்ட் வந்து போயிருக்கு. ஒன்று வந்து 048, அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு 596க்கு 956 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த 688. ஓகேங்களா? 688. ஸோ இன்னைக்கு ஒரு வேளை வந்தால் 6688 அப்படின்ற ஒரு ஃபேன்சி நம்பர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போது இந்த கணக்குக்கு நம்ம வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இது எக்ஸாக்டாக பாருங்கள். இது வந்து கீழேருந்து மேலே போகிற பேட்டர்னில் நம்மளுக்கு ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு பேட்டர்னில் மேலே போகுது. அப்படின்னும்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ இன்றைக்கி முழுக்க சாட்டு வீடியோவோட எதிர்பார்க்குறத விட இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி கணக்கை வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி கணக்கில் வந்து இன்றைக்கி என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இது எதுக்கு என்னென்ன வரும்ன்றது மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஸோ தெரியாதவங்க பார்த்துக்குங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. ஓகேங்களா? இன்றைக்கி ஸ்ரீசக்தி கம்பெனி. ஓகேங்களா? 27/5/2025 கேரளா லாட்ரி கணிப்பு. சப்ஸ்கிரைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று கமாண்டு கேட்டிருந்தேன், கமாண்டே வரல. எதுவுமே கேட்கக்கூடாது மாதிரி இருக்குது. கமாண்டில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நான் கேட்டேன். ஸோ யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஓகேங்களா? ரொம்ப ஹாப்பி நான். ஓகேங்களா? 0க்கு 6 8, 1க்கு 4 7, 2க்கு 8 6, 3க்கு மட்டும் 5 2 9, 4க்கு அகைன் 7 1, 5க்கு 3 2, 6க்கு 0 8, 7க்கு 1 4, 8க்கு 6 2, 9க்கு 6 3. ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே DABC லாஸ்ட்டு ரிசல்ட்டு நம்ம எழுதணும். லாஸ்ட்டு ரிசல்ட் என்ன? 0956. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் ஓகே. இப்போது இன்றைக்கி என்ன இதுக்கு கன்சிடர் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா DABC. அப்போது டிக்கு 0 வந்திருக்கு, ஏக்கு 9, பிக்கு 5, சிக்கு 6. அப்போ இதுக்கு 2 எல்லாத்துலேயும் 2 ஆப்ஷன் எழுதுகிறோம். 5ன்னு வர இடத்துல பார்க்கலாம். 0 6 8 டி போர்டு. ஓகேங்களா? டி போர்டு.
அப்புறம் பார்த்திங்கன்னா 9, 9க்கு 6 3 இல்லை ஏ போர்டு. அப்புறம் பி போர்டுக்கு 5 3 2 பி போர்டு சாப்டர் ஓவர். அப்புறம் 6 ஓகேங்களா 0 8 0 8 அப்போது சி ஓவர். இப்போது இந்த ஒரு பேட்டர்னில் தான் இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு. டி 6 3 9க்கு 6 சரி டி 0க்கு 6 8 9 வந்து 6 3 5 வந்து 3 2 6க்கு வந்து 0 8. அப்போது இதை எப்படி வகைப்படுத்துறது ஓகேங்களா? இதை எப்படி வகைப்படுத்தி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக எழுதணும். 6 6 3 0. அடுத்தது 8 3 2 8 ஓகேங்களா? இது வந்து அப்படி அப்படியே நேராக எழுதுறது. இப்போது நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு இதை சொல்லிட்டேன் ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் இது சொன்னதால் 588 பாக்ஸு டி போர்டு 6 ஓகேங்களா? டி போர்டு 6ன்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? அப்போது இதில் இம்பார்ட்டன்ட் 86 68 ஓகேங்களா? இந்த பேட்டர்னில் இம்பார்ட்டன்ட் 88 86 68 88. இது வந்து ஒரு சிங்கிள் ஷர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய 3 நம்பர்களும் 86 68 88. அது எப்படி திரும்பி வந்தாலும் அப்படி தான் வந்துடும். ஸோ இதை எப்படி நம்ம மாற்றி போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 3 2 8 எழுதலாம். 6 3 2 8 இல்லை 8 6 2 0 8 6 2 0 இல்லை 6 2 0 வந்துச்சு 3 3 8 8 3 3 8 6 6 3 8 8 3 3 0 இப்படி. ஏதாவது இந்த பேட்டர்னில் எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணி எழுத முடியுமோ அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். 6 வந்து ஆல் போர்டு வந்து 6ன்னா இங்கே 8 அதிகமாக வருது ஓகேங்களா? 8ம் மெஜாரிட்டி 6ம் மெஜாரிட்டி. ஸோ அதனால் ஆல் போர்டு 8 இம்பார்ட்டன்ட், அடுத்தது 6. அப்போ இதில் எல்லாத்தையும் 6 8 6 8 இருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தா நான் பாக்ஸ் போடுறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். 66 38 இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் வந்து சி போர்டு வந்து 8 டார்கெட் பண்ணலாம். சி 8 சி 0 இது 2 தான். சிக்கு ஸ்பெஷல் வந்து 8 0 இன்றைக்கி ஆட்டத்தில் வரும். ஸோ இப்போது இன்றைக்கி ரிசல்ட்டு ஒருவேளை இப்படி கூட வரலாம். இந்த 0 9 இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி கூட வரலாம். இன்றைக்கி இப்படி கூட வரலாம் ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ணுறது என்னென்னா 6 8 0 6. அப்போ இது இங்கே இருக்கா 6 8 0. ஸோ இதை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிங்க 6 6 8 0 ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம போடலாம். ஸோ கணிப்புன்றது நம்ம எடுக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அப்புறம் சின்னதாயிரும் ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் வந்து இப்படி எடுக்கலாம் ஓகேங்களா? நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை நான் சின்னதாக வச்சுட்டு ஓரம் வச்சுட்டு இப்போது கணிப்பு பேட்டர்னை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சேட்டில் வகைப்படுத்தி சேட்டில் பேஸ் பண்ண மாதிரி நம்ம கணிப்பை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது. ஏன்னா ஒரே சேட்லேருந்து தான் எல்லா ரிசல்ட்டும் வந்து வருது. நம்ம தேடுறது தான் நம்ம கிட்டே இருக்குது ஓகேங்களா? ஒரே ஒரு வேலை நம்ம தேடணும். தேடி சரியான கணிப்பை சரியான முறையில் கரெக்டான விதத்தில் எடுக்கணும். இப்போ ஒரு வேளை ஒரு 4D இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜஸ்ட்டு ஒரு உதாரணம் தான். ஒரு கலவையாக வந்து இந்த மாதிரி வருதுன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் வந்து இப்போ 933 அப்படின்னு ஒரு க்ளூ நம்பர் இருக்குது. பொதுவாக 933 அப்படின்னு ஒரு க்ளூ நம்பர் இருக்கா? அப்போது 33 34
அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு நம்ம இங்கே எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எதுவுமே கிடைக்கல. இப்போ உதாரணத்துக்கு 33க்கு 22 கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த 22க்கு கீழே என்ன இருக்குது, இதெல்லாமே வந்து உதாரணத்துக்கு சொல்கிறக்கூடிய கணிப்பு. 22க்கு கீழே என்ன இருக்குது, இதை எப்படி நம்ம மாற்றி போட்டு எழுதணும் அப்படின்னா, 0 வந்த இடத்த 0க்கு எழுதணும். பாருங்கள், இப்போது இங்கே 0ன்னு வருது, இங்கே 0ன்னு வந்தால் அங்கே 0, அங்கே 2ன்னு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது கலர் சேஞ்ச் பண்ணலாம். 9ன்னு வந்த இடத்துல இங்கே 9ன்னு இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் 5 வந்த இடத்துல இங்கே 6ன்னு இருக்குது. ஓகேங்களா. அப்போது அடுத்தது 6ன்னு வந்த இடத்துல இங்கே 4ன்னு இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது 2 3 2 3 6 4 இந்த மாதிரி அதை அங்கே வந்து எழுதலாம். கணிப்பு சொல்கிறேன் எப்படி எழுதலான்ட்டு. 2 3 6 4 இப்படி எழுதலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சேட்டை வச்சு நீங்கள் கணிப்பு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சுலபமான விஷயம். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கிறத இன்றைக்கி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கிங்க. நல்ல கணிப்பு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த மாதத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நம்ம கொடுத்த ஃபாலோஅப் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. 41 47 ஓகேங்களா. 40 14 74 இந்த மாதம் எண்டுக்குள்ளே வரல அப்படின்னா அடுத்த மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதி வந்துடும். இதுதான் வந்து கன்ஃபார்மாக வரக்கூடிய எண்கள் ஒரு மாதத்துக்கு. இதெல்லாம் வந்து எல்லாருமே எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. இது வந்து செக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எல்லா மாதம் வந்தே தீரும் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய எண்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். ஸோ நல்லதே நடக்கும், நல்லதை செய்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆலைக்கான பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பாரில் உங்களுக்கு மெசேஜஸாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.